2 ராஜாக்கள் 9:30 வசனம். யெகூ இஸ்ரவேலுக்கு வந்தான். அதை யேசபேல் கேட்டபோது தன் கண்களுக்கு மையிட்டு. ஹலோ, கண்ணுக்கு மை போட்டது யாரு? சத்தமா சொல்லுங்க. கண்ணுல யாராவது வரைஞ்சிட்டு வந்திருக்கீங்களா? ஸ்பிரிட் ஆஃப் ஜேசபேல். கண்ணுக்கு மை போடுறது யேசபேலின் ஆவி. கண்களுக்கு மைட்டு. நான் ரிப்பீட் பண்றேன், உன்னுடைய அடையாளத்தை மாற்றாதே, உன் அடையாளத்தை மாற்றாத. யேசபேல் கேட்டபோது கண்களுக்கு மையிட்டு தலையை சிங்காரித்துக் கொண்டு ஜன்னல் வழியா எட்டி பார்த்து. ஏன்னா யெகூவை இழுக்கணும், யெகூவை எப்படியாவது இழுக்கணும். அதுக்கு என்ன செய்யறா? கண்ணுக்கு கண்ணுக்கு மை போடுறது எதுக்கு? பிள்ளைங்களை கெடுக்காதீங்க பெற்றோரே. கர்த்தர் கொடுத்த அழகு போதும். உங்க பிள்ளைங்களை ஆண்டவர் அப்படிதான் பார்க்க விரும்புறார். ஆமென். வரலையே. சிலர் வீட்டில் பெயிண்ட் கடையை வச்சிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. தயவு செய்து சிலர் பிள்ளைங்க அடிக்க மாட்டாங்க, பிள்ளைங்களை விட்டுருவாங்க. ஆமென். இப்ப வர வந்து 31 யெகூட்ட மெதுவா பேசும்போது யெகூ கேட்கிறான், என் பட்சமாய் நிற்பது யார்? அடுத்த 2 பேர் வராங்க, நாங்க இருக்கிறோம். அடுத்த வார்த்தை, அப்பொழுது அவன் அவளை கீழே தள்ளுங்கள். கவனிங்க, இது சொல்ல வேண்டியது ஏவப்பட்டபடினால சொல்றேன். கர்த்தர் யெகூவை அபிஷேகம் பண்ணார். யெகூவை விழத்தள்ள யேசபேல் மை போட்டுட்டு வந்தான். ஆனா யெகூக்கு மேல இருக்கிறது அபிஷேகம். வாலிப பிள்ளைங்களே, உலகம் உன்னை விழத்தள்ள, உன் மேல அபிஷேகம் இருக்குமானால் நீ விழத்தள்ளுவ. யேசபேலை விழத்தள்ளுகிற யெகூக்கள் இங்கிருந்து எழும்புவார்களாக. யேசபேலை விழத்தள்ளுகிற யெகூக்கள். வாலிப பிள்ளைங்க எழும்புங்க, வாலிப பிள்ளைங்க எழும்புங்க. கம் ஆன், வாலிப பிள்ளைங்க எழும்புங்க, எழும்புங்க. உலக வேசித்தனத்தின் ஆவிக்கு, வஞ்சிக்கிற ஆவிக்கு இந்த பிள்ளைங்க விழக்கூடாது. எல்லாரும் கீழே இருக்கிற எல்லாரும் கையை உயர்த்துங்க. பிள்ளைங்க எல்லாம் 2 கையை உயர்த்துங்க, 2 கையை உயர்த்துங்க. யேசபேலை விழத்தள்ளுகிற யெகூக்கள் சோமனுங்க. ஏய், கண்ணு மூடி சோமனு. உன்னை யாராவது மயக்கி இருக்கிறாங்கன்னா இப்ப போட்டு உடைச்சிரு. நாளைக்கு இத பிரேயர் ரிக்வெஸ்ட்ல கொண்டு வந்துறாத. கம் ஆன், சொல்லு. ஆண்டவரே, யெகூ மேல இருந்த அபிஷேகம் என் மேல இருப்பதாக. யேசபேலை விழத்தள்ளுகிற ஓ ஜீசஸ். ஜோமனே, உன்னை யாரும் மயக்க கூடாது. காரணம் நீ அவருடையவள். உன் அடையாளத்தை மாற்ற பண்ணுவதற்காக சில யேசபேலின் ஆவிகள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த வேளையிலே நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அதை சுட்டரிக்கிறோம்.